Before we start this video, do like and subscribe to our channel and not miss on any updates. So, இப்போ அடுத்த क्वेश्चन வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மிஸ்ஸிங் டேட்டா ஈல்டு கம்ப்யூட்டேஷனு டேஸு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நான் செகண்ட் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னேன்னா அதுதான். மிஸ்டர் பி ஹஸ் இன்வெஸ்டட் இன் 3 மியூச்சுவல் ஃபண்ட். சரி, 1/11/2016, 1/2/2017, 1/3/2017 வந்து சரியாக இல்லை நாகலை. இந்த நம்ம வந்து 10th illustration நீங்கள் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம P600 அதில் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இது என்னமோ நான் பேஸ்ட் பண்ணுறப்போ சரியாக வரல. ஓகே, அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh, 2 lakh, 2 lakh. நெட் அசெட் வேல்யூ ஆஸ் அன் என்ட்ரி டேட் அப்படின்னா என்றைக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணானோ அன்றைக்கி NAV வந்து 10/30, 10/10. டிவிடெண்ட் ரிசீவ்ட் வந்து 2850, 4500 நில்லு. NAV as on closing date 10/25, 10/15 and 10. Assume a year as 365 days. Show the amount of rupees up to 2 decimal points. Area. You require to find out the effective yield up to 3 decimal points on per annum basis in respect of each of these 3 schemes to Mr. P up to 31st March. Per annum yield. Yield என்ன சொன்னேன் நான், annualize தான். ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து annualize பண்ணிடணும். இது வந்து சிமிலர் டு June 21 கொஸ்டின் பேப்பர், July 21 கொஸ்டின் பேப்பர். இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். வேணும்ட்டே பண்ணுறேன் ஏன்னா so that you get used to this logic. இது வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. லேட்டஸ்ட் கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு சிம்பிள் இருக்காது, அது பிரச்சனை. ஓகே, ஸோ இங்கே பார்த்துட்டு நான் எழுதிக்கிறேன். யூஆர் ரிக்வயர்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஈல்டுங்கிறான். ஈல்டுன்னு என்னது? ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் ஃபஸ்ட்டு கம்ப்யூட் பண்ணும். ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் என்ன? க்ளோசிங், ஓப்பனிங், டிவிடெண்ட், ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன். ஓகே, க்ளோசிங் என்னது? எக்ஸு, ஒய், ஜெட்டு, எக்ஸ். ஓகே, அப்புறம் வந்து டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் வரலாம். க்ளோசிங் எவ்வளோ? க்ளோசிங் வந்து 10.25, 10.15 வந்து 10. ஓப்பனிங் எவ்வளோ? ஓப்பனிங் வந்து 10.3, 10, 10.1. டிவிடெண்ட் நமக்கு தெரில, ஸோ ஐ ஜஸ்ட் டிலீட் திஸ். டிவிடெண்ட் ஒர்க்கிங் பண்ணிடுறேன். டிவிடெண்ட். ஓகே, டிவிடெண்ட் என்ன? டிவிடெண்ட் ஒர்க்கிங் கீழே போடுறேன். டிவிடெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ? டிவிடெண்ட் ருபீஸ். ஓகே, இங்கெல்லாம் யூ ஷுட் கிவ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த சாப்டரில் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கொடுக்கலன்னா யாராவது யூனோ ஸ்ட்ரிக்ட் வேல்யூட்டர் இருந்தாலும் மார்க் கட் பண்ணிடுவான். 2850, 4500 நில். யூனிட்ஸ் பர்ச்சேஸ்ட் இதுன்னு தெரியல. யூனிட்ஸ் பர்ச்சேஸ்க்கு எப்படி வருவோம்? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1 lakh. இங்கே வந்து 2 lakhs, இதுன்னு 2 lakhs. ஓகே, NAV ஓப்பனிங் எவ்வளோ? 10.3, 10, 10.1 அப்படின்னா யூனிட்ஸ் பர்ச்சேஸ்ட் is equal to இது A, இது B, A by B. ஓகே, எவ்வளோ? 1 lakh divide by 10.3 பண்ணோம்னா you will get 9708.73. வேணும் சொல்லியிருக்கான். ஷோ அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் அப் டு 2 decimals, எஃபெக்டிவ் yield up to 3 decimals. இது வந்து 2 decimals போட்டால் போதும் நமக்கு. ஓகே, தென் 2 lakhs divide by 10 வந்து 20,000 தான் வரப்போகுது. இதுக்கெல்லாம் கணக்கு போட தேவையில்லை. 2 lakhs divide by 10.1 போட்டோம்னா we'll get 19801.98. சரி, இது யூனிட்ஸ் பர்ச்சேஸ். ஸோ டிவிடெண்ட் பர் யூனிட் இது வந்து C இஸ் ஈக்குவல் டு போடுறேன். இஸ் ஈக்குவல் டு D by C. அப்படின்னா 2850 டிவைட் பை 9708. ஃபஸ்ட் இது பண்ணிடுறேன் நான். இதில் வந்து டிவிடெண்ட் ஒன்றும் கிடையாது. 4500 டிவைட் பை 20,000 போட்டோன்னா 0.225. இது வந்து 2850 divided by 9708.73 பண்ணோம்னா you will get 0.29355. ஓகே, டிவிடெண்ட் பர் யூனிட் வந்தாச்சு. இப்போ இங்கே என்னது? டிவிடெண்ட் we have got it here. டிவிடெண்ட் எவ்வளோ? சரி, இது வந்து இந்த கொஸ்டினை நான் வந்து பர் யூனிட்டும் பண்ணலாம், ஓவரால் வேல்யூவும் பண்ணலாம். ஸோ ஹியர் நான் பர் யூனிட் பண்ணியிருக்கேன். டிவிடெண்ட் பர் யூனிட் 0.29335, 0.29355, 0.225 அப்புறம் இது வந்து 0. ஸோ நம்ம ஹோல்டிங் பீரியட் ஈல்டு எவ்வளோ? 10.25
plus 0.29355 minus 10.3 divided by 10.3. இது வந்து 10.15 minus 10 plus 0.225 divided by 10.00. இது வந்து 10.0 minus 10.1 divided by 10.1 divided by 10.1. So holding period yield return எவ்வளோ? 10.25 plus 0.29355 minus 10.3 is equal to so much divided by 10.3 is equal to, you will get 0.2302. So 2.364%. இது வந்து 0.15 plus 0.225 divided by 10, 3.75%. The 0.1 divided by 10.1 minus 0.99%. Okay, கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு பண்ணியிருக்கணும் நான் ஒர்க்கிங் நோட்டு. ஓகே, 1. இப்போது இவன் என்ன கேட்டான்? டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இவன் என்ன கொடுத்தான்? 1/11/16, 1/2/17, 1/3/17. ending date and 31/3/17. இப்போ days எப்படி கண்டுபிடிப்போம்? whenever you are computing, the first day and last day will also be included. Okay, so இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. let's say invest today. இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா you will get today's NAV. if you invest at 4 o'clock or 5 o'clock today, you will get tomorrow ending NAV. அதுதான் லாஜிக்கு. இங்கே என்ன எடுத்துருக்காங்க? we don't know what the whether beginning day, closing day இதெல்லாம். ஓகே, பார்த்து தான் நம்ம we have to figure out. இப்போ இதுக்கு என்னது? ஃபஸ்ட்டு 11 ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா 30 days of November plus 31 of December 61 plus 31 of Jan plus 28 of Feb plus 31 of March 151 days. இதில் +1 -1 ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. we need not make any adjustment here. இந்த கொஷன் இல்லை, வேறு கொஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து 1st Februaryலேருந்து 31st March. 28 plus 31 is 59. இது வந்து 1st March to 31st March. இது வந்து 31 days. ஸோ annualized yield is equal to holding period yield into இது வந்து டேஸ் கணக்குன்னு சொல்லியிருக்கான் ஸ்டார்டிங்லேயே. என்னது? assume 365 days. ஸோ into 365 by days of investment. ஸோ என்ன வரும் இதுக்கு? 150 என்ன வருது? 2.364 into 365 by 151. இந்த வருஷம் லீப் இயர் இல்லை, ஏன்னா இது ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப்டர் February 16 2016 வந்து லீப் இயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 3.75% into 365 by 59 minus 0.99% into 365 by 31. So annualized yield percentage is 2.364 into 365 divided by 151. 5.714%. 3.75 into 365 divided by 59. 23.199%. 0.99 into 365 divided by 31. minus 11.656. Okay, இதில் வந்து மைனர் வேரியேஷன் ஏதாவது இருக்கலாம் டியூ டு ரவுண்டிங் ஆஃப் எரர்ஸ் ஏதாவது இருக்கலாம், பட் அதர்வைஸ் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? மிஸ்டர் ஒய் இஸ் இன்வெஸ்டட் இன் 3 மியூச்சுவல் ஃபண்ட். சேம் 2 lakh 4 lakh இது நெட் அசெட் வேல்யூ, இது டிவிடெண்ட் ரிசீவ்டு, இது NAV, இது எஃபெக்டிவ் ஈல்டு. இதில் என்ன பண்ணியிருக்கான்? he has misplaced documents of investment, find out the date of original investment. இதுதான் உல்டா கேட்டிருக்கான். அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இது திஸ் ஹோல் மியூச்சுவல் ஃபண்ட் சாப்டரில் they will give ABC, ask D. Or they will give AB, ask C. They will give AC, ask B. They will give BC, ask A. So இது வந்து உல்டா. Same question, same, and find out following: number of units, total NAV, total yield, number of days of investment. இது ICA steady middle. Exactly உல்டா. மேலே பண்ண கொஸ்டினுக்கு எக்ஸாக்ட் உல்டா. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் என்னப்பா?
பார்த்தீங்களா நான் கொஷின் டிஸ்கஸே பண்ண மாட்டேங்கிறேன், ஏன்னா எனக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா திஸ் ஹோல் மியூச்சுவல் ஃபண்ட் சாப்டர் இஸ் வெரி வெரி ஃபார்மேட் ட்ரிவன். உங்களுக்கு ஃபார்மேட் புரிஞ்சுது, எது எங்கே போகணும் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ யூ சி தேவ் கிவன் மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸ், தேவ் ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் அவுட் சம்திங். நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா போடுங்க, அப்படியே தானாகவே ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது 11th இல்லை கொஸ்டின் நான் இங்கே பார்க்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ் ஒய் ஜெட், இது 2 lakhs, 4 lakhs, 2 lakhs. Opening NAV 10.3, 10.1, 10 implies opening units is equal to 2 lakhs by 10.3. 19417.475. இப்போ decimal ஏதாவது கொடுத்துருக்கானா? எதுவும் கொடுக்கல, நான் 3 decimal போட்டுறேன்ப்பா. Then 4 lakhs divided by 10.1 is equal to 39,603.960. 2 lakhs divided by 10 is equal to 20,000. Okay, next 10 data point கொடுத்துருக்கான். Dividend received is 6,000, 0, 5,000. Closing or dividend per unit எவ்வளோ? 6,000 divided by 19,417.475 0.3090. இது வந்து எப்படியே 0 தான். 5,000 divided by 20,000 is equal to 0.25. ஓகே, இது டிவிடெண்ட் per யூனிட். வேறு என்ன கொடுத்துருக்கான்? க்ளோசிங் NAV 10.25, 10, 10.20. ஸோ இவன் எஃபெக்டிவ் ஈல்டும் கொடுத்துட்டான். ஓகே, ஈல்டு அப்புறம் வரலாம். அவன் என்ன கொடுத்துருக்கான்? இவன் கேட்டது என்ன கொஷின்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் இச் ஸ்கீம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, டோட்டல் NAV. டோட்டல் NAVன்னு அர்த்தம் என்னப்பா? வாட் யூ மீன்? அச்சா, ஓவரால் கிராண்ட் டோட்டல் ஆஃப் வேல்யூ. ஓகே, டோட்டல் ஈல்டு ஓவரால் நம்பர் ஆஃப் டேஸ். கிராண்ட் டோட்டல்னால் இந்த டோட்டல் கேட்க போகிறான் அவன். இஸ் ஆஸ்கிங் யூ திஸ் டோட்டல் NAV டோட்டல் ஈல்டுக்கு இதுதான். தட் இஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ். இப்போ என்னது? NAV போட்டாச்சு. ஸோ ஹோல்டிங் பீரியட் நமக்கு தெரியாது. ஓகே, ஹோல்டிங் பீரியட் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு நமக்கு 10.25 plus 0.309 minus 10.3 divided by 10.3. And 10 minus 10.1 divided by 10.1. 10.2 plus 0.25 minus 10 divided by 10. இப்படி பண்ணோன்னா 10.25 plus 0.309 minus 10.3 divided by 10.3. You'll get 2.514%. And the minus 0.1 divided by 10.1. 0.99%. 10.45 minus 10, 0.45 by 10 with the 4.5%. Okay, this is the holding period yield. Now annual yield and annualized yield வந்து அவன் கொடுத்துருக்கான். 9.66% minus 11.66%, 24.15%. So இதுக்கு ரிலேஷன் என்ன? annual yield is equal to HPY into 365. இது வந்து டேஸ் தான் கணக்கு சொல்லியிருக்கான். ஸோ 365 by days held. ஆர் HPY நமக்கு இருக்கு, annual yield இருக்கு. அப்போ days held is equal to HPY by annual yield into 365. இதான் பண்ணும். annualized வந்து 9.60, 11.66, 24.15. அதுதானே? சி பாருங்க, 9.66. நான் அதான் தப்பாக பண்ணிட்டு நான் என்னமோ யூ ஹவ் டு கீப் கான்ஸ்டன்ட்லி கிராஸ் செக்கிங். ஓகே, இந்த மாதிரி எஸ்பெஷலி நான் ரைட்டிங் சரியாக எழுதுறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சின்ன மிஸ்டேக்கு பெரிய இஷ்யூ ஆயிருக்கலாம். ஸோ வாட் இஸ் annualized, what is days held? 2.514 divided by 9.66 into 365 is 94.99. That is 95 days. Okay, 0.99 divided by 11.66 into 365 is 30.99. அப்படினா 31 days. 4.5 divided by 24.15 into 365, you'll get 68.01. அப்படினா 68 days. So இது வந்து நான் வந்து I computed it based on yield. இது holding period yield in
percentage terms. இதே computation you can do it on absolute value. You can find out what is the actual yield on total rupees basis. You can find out holding period yield on rupees basis. Divide one by the other. நீங்க அப்படி பண்ணாலும் இப்படி பண்ணாலும் you are going to get the same answer eventually. Okay, so please be aware you can do it this in two ways. நான் வந்து என்னோட P600 Plusல வந்து அந்த வழியில பண்ணிருக்கேன், இதுல வந்து இந்த வழியில பண்ணிருக்கேன். You may get slight very minor rounding up difference, அது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. See what is closing date then? Closing date என்ன 31/3/18 non leap year 31/3/18. so number of days இதில் என்ன ஆகும் 18 31/3/18 அப்படின்னா 31 of March plus 28 of February plus 31 of Jan போட்டால் 90 days ஆச்சு. 90க்கு முன்னால் 5 நாளுக்கு முன்னால் அப்படின்னா யுவர் 31 டிசம்பர் 31 30 29 28 27 27க்கு வந்து இஸ் த டே ஆன் விச் யுவர் ஆக்சுவலி மணி வெண்ட் இன். அப்படின்னா இஃப் யுவர் மணி ஹஸ் கான் இன் ஆன் 27 தென் ப்ரீவியஸ் டே NAV தான் கணக்கில் வரும். So if you are investing it before 12 o'clock on 27th, then you will get that day NAV. And ennachu you have invested over a period of 95 days. அப்படின்னா you've got even the return of that 27. See பாருங்க 90 days is Jan Feb March. Okay, 90 ஆச்சு. இன்னும் we need 5 more days. இப்போ நீங்கள் வந்து 27th இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 27th you will get that day NAV. அப்படின்னா you will not get the return for that day. What do you mean by return for the day? Previous day NAV to current day NAV, closing NAV is the return. So 27, 28, 29, 30, 31. So you have to get the return for 27. 27th return வரணும்னா you have to invest before 12 o'clock on 26th. Okay, or 2 o'clock. என்னமோ டைமிங்ஸ் இருக்கு, டைமிங்ஸ் எல்லாம் இப்போ அது நமக்கு தேவையில்லை. என்ன டைம்னு you have to invest before a certain time on 26th so that you get the closing NAV of 26 so that 27th you will get the return. That is for the day of 27 the return is accrued. So 27, 28, 29, 30, 31 இது 5 நாள், அப்புறம் 90 days 95 days ஆகும். So you can say number of days, so date of investment is 26/12. இது வந்து 18 17 என்னது 18 17 இது முன்னாள் வந்து 31 days. 31 daysனா this is 28 to 18. இது வந்து 68 என்ன 31 plus 28 will take you 60. 31 plus 28 will 59 days. அப்போ February போச்சு. 59க்கு முன்னால் இன்னும் after 59 another 9 days. அப்படின்னா 31 of Jan, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23. 23க்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும். அப்படின்னா you have to invest on 22nd Jan 2018. 22nd Jan 2018. Okay, இதுதான் கணக்கு. திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் டெல்லிங் யூ திஸ் ஹோல் டே வாலா ஸ்டோரி. அது என்னது டேயோட ஸ்டோரினா இங்கே இந்த ப்ராப்ளம் பண்ணால் உங்களுக்கு புரியும். புரியலன்னு நினச்சிக்கோங்க, யூ ப்ளீஸ் லிசன் டு வாட் ஐவ் செட். ஐவ் செட் இட் வெரி கேர்ஃபுல்லி. ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் இன் வாட் ஐ வாஸ் சேயிங். ஸோ நீங்கள் அது ஒரு வாட்டி திருப்பி கேட்டால் புரிஞ்சிடும். இல்லைனா கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்க டவுட் ஃபோரம்ஸில். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஏதாவது மறந்துட்டோமா? எஸ், வி ஃபார்காட் சம்திங். என்ன மறந்துட்டோம்? வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு கேட்டிருக்கான், சொல்லிட்டோம். நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டால் சொல்லிட்டோம். டோட்டல் NAV டோட்டல் ஈல்டு. ஆக்சுவலி இது கொஸ்டின் வந்து தப்பு. டோட்டல் NAVன்னு கேட்கக்கூடாது, டோட்டல் நெட் அசெட்ஸ்ன்னு கேட்கணும். NAVனா இட் இஸ் பர் யூனிட் பை டிசைன். ஸோ அதனால் டோட்டல் NAVன்னு கேட்கக்கூடாது, டோட்டல் நெட் அசெட்ஸ்ன்னு கேட்டிருக்கணும். அவன் பண்ணியிருக்கேன் என்னமோ. ஸோ நம்ம அது விட்டுடலாம். ஸோ நெட் அசெட்ஸ் என்ன? டோட்டல் நெட் அசெட்ஸ் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 111 தானே நம்மளுது. இல்லை 242 ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 242. 2 lakhs, 4 lakhs, 2 lakhs. இது வந்து டோட்டல். இது வந்து 8 lakhs ஆச்சு. என்னது பேர் என்னது நமது ஃபண்டு? XYZ. XYZ. வேல்யூ என்ன? க்ளோசிங் NAV 10.25, 10, 10.2. ஸோ என்ன பண்ணுவோம்? 10.25 and 10.3. ஸோ 10.25 by 2 lakhs. இல்லைனா இப்படி எழுத மாட்டேன் நான். வெயிட், ஐ வில் ஜஸ்ட் க்ளீன் திஸ் அப். ஓப்பனிங் NAV 10.3, 10.1, 10. Closing NAV 10.25, 10, 10.2. So closing net assets. So you can directly multiply this. எப்படின்னா your 2 lakhs divide by 10.3 into 10.25. அப்படியே டைரெக்டாக பண்ணிடலாம். ஸோ 1,99,029.13 ப்ளஸ் பண்ணிடுறேன்.
அப்புறம் 4 lakhs divide by 10.1 into 10 பண்ணா 396,039.60 இதையும் ப்ளஸ் பண்ணிடுறேன். 2 lakhs divide by 10 into 10.2 பண்ணா 204,000 இதையும் ப்ளஸ் பண்ணிடுறேன். மெமரி ரீகால் பண்ணால் 799,068.73. இதுதான் டோட்டல் நெட் அசெட்ஸ், க்ளோசிங் நெட் அசெட்ஸ். அவன் கேட்ட கேள்வி அதுதானே, டோட்டல் என்ஏவி. ஓகே, டோட்டல் ஈல்டு. டோட்டல் ஈல்டு என்ன? நமக்கு டோட்டல் ஈல்டு எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே இது க்ளோசிங் வேல்யூ, அப்புறம் நம்ம டிவிடெண்ட் ரிசீவ்ட் வந்து 6,000 and 5,000. ஆட் டிவிடெண்ட் 6,000 0 5,000 ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு வந்து 11,000. yield is equal to closing plus gains minus opening by opening. That is equal to 11,000 pa 799,068.73 plus 11,000 minus 8 lakhs divided by 8 lakhs plus 11,000 minus 8 lakhs divided by 8 lakhs. That is equal to into 100 is equal to 1.259%. ஆனால் see இதில் ஒன்று பிரச்சனை என்னடானா, we are not taking it based on time. I am just randomly adding up. ஏன்னா ஒன்று வந்து is on a different date. இது வந்து 95 days, இது 31 days, 68 days. ஸோ இந்த மாதிரி கணக்கு போடுறது தப்பு. ஸோ ஐ வுட் ராதர் திங்க் yield பர்சன்டேஜ்னு போட்டுட்டு yield rupeesன்னு போட்டு ஐ எம் கோயிங் டு புட் திஸ் அமௌண்ட் விதவுட் டிவைடிங் பை 8 lakhs. என்ன 799,068.73 plus 11,000 minus 8 lakh போட்டால் 10,068.73. So I will give both. ஏன்னா அது கணக்கு போடுறதே தப்புப்பா. How will you take percentages for two things that are have very different time periods of investment? தப்பில்லை. ஸோ அதனால் I will do this and we have anyway found out closing net assets இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மறந்துடாதீங்க, because when you are solving a problem you should answer every point. இல்லைனா மார்க் கொடுக்க மாட்டேன் எக்ஸாமில். ஓகே, சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். ப்ளீஸ் ரிஃபர் அவர் கிளாஸஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, கேன் பி ரிப்பீட்டர், ஃபஸ்ட் டைமர், நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குல்ல கிளாஸு. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் ரெக்கமெண்ட் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். த கோல் இஸ் டு ரீச் as many people as possible and I will be able to reach more people only if you recommend. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா the reach will be very limited. ஸோ அதனால் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்து ப்ளீஸ் டூ ரிஃபர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் if you like our classes. சரியா? Let us go to the next question. இது அது மிஸ்ஸிங் டேட்டா ஆர் ஈல்டு அதே மாதிரி அதே ஸ்டோரி தான். A mutual fund company introduces two schemes, dividend plan and bonus plan. இது என்னன்னு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்துலாம். The face value of the unit is ₹10 on 1/4/14 and Mr. R invested 5 lakhs in dividend plan, 10 lakhs in bonus plan. The NAV of dividend plan is 46, NAV of bonus plan is 42. Both the plans matured on 31/3. அவன் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ என்னன்னு சொல்லியிருக்கான். The particulars of dividend bonus period or period are as follows. வந்து 14, 15, 16, 17, 18, 19 ஒரு என்னமோ டிவிடெண்டு, என்னமோ போனஸு, என்னமோ என்ஏவி, என்னமோ போனஸ்க்கு என்ன என்ஏவி, டிவிடெண்டுக்கு என்ன என்ஏவின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறேன், வரேன். You're calculate the effective yield per annum in respect of the above two plans. Similar ICA question, May 19 question பட் எழுதணும். ஸோ வாட் இஸ் அ டிவிடெண்ட் பிளான்? டிவிடெண்ட் பிளான் என்னன்னா, நான் கொடுக்குற டிவிடெண்ட் வாட் எவர் இஸ் த இன்கம் தட் ஐவ் கெயின் ஆர் வாட் எவர் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் த என்ஏவி, அதுலேருந்து வந்து நான் அவங்களுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் சம் டிவிடெண்ட் டு யூனிட் ஹோல்டர்ஸ். அந்த டிவிடெண்ட் வந்து ஐ வில் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட் டு தெம் ஐ வில் reinvest in the same plan. At what NAV? Ideally it is closing NAV or it can be at some other NAV. Now first ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருந்தோமே, where I said that ESOP is allotted in HDFC at a lower rate. அதே மாதிரி நம்ம NAV can be different for allotment. I think first 2-3 questions என்னமோ சொல்லியிருந்தேன். ஸோ அதே லாஜிக் தான். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பார்ட். போனஸ் பிளான் என்ன? போனஸ் பிளான் என்னன்னா, if I have certain number of units, I am doubling the number or tripling the number of units. அப்போ என்ன ஆகும்? யூனிட் கவுண்ட் ஜாஸ்தி ஆயிரும், per unit NAV கம்மி ஆயிரும், ஆனால் ஓவரால் டோட்டல் அசெட்ஸ் அண்டர் ஆனால் டோட்டல் நெட் அசெட்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இஃப் ஐ ஹவ் 100 of asset with 10 into 10, அது என்ன ஆயிரும்? The 10 will become 20, so other 10 will become 5. ஸோ NAV கீழே போய் யூனிட் கவுண்ட் மேலே ஏறி டோட்டல் அசெட் மட்டும் சேம் 100. ஸோ அதுதான் கணக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இது வந்து திஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அட் த ரைட் டைம். இது நம்பர் 3 பார்த்தீங்களா, நான் எழுதி வச்சுருந்தேன்.
ஸோ தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன். இந்த எனி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நமக்கு வர டிவிடெண்ட் தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன். ஒன் வந்து growth ஆர் cumulative ஆப்ஷன். அப்படின்னா இட் இஸ் ரீஇன்வெஸ்டட் இன் த சேம் திங். ஆர் டிவிடெண்ட் ஆப்ஷன். டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கை கொடுத்துட்றாங்க. இன் growthல நோ இன்டர்மீடியட் இன்கம் only at time of redemption. Return is accumulated, paid back on withdrawal. Return is in the form of capital gain. growthக்கு டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் என்ன டிஃபரன்ஸ்? டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. growthல என்ன டிவிடெண்ட் டிக்ளேரே பண்ண மாட்டாங்க. Okay, so the fundamental difference between growth plan and dividend reinvest plan என்னன்னா, growth planல dividend ஏதாவது இப்போ growth plan என்ன ஆகும்? there is a mutual fund, ஒரு mutual fund எடுத்துக்கலாம், நம்ம access mutual fund. அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு 10% ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த 10% ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுப்பானே, அந்த டிவிடெண்ட் பற்றி நம்ம பேசலை. அந்த டிவிடெண்ட் வர டிவிடெண்ட் அவன் என்ன பண்ணுவான், either they will use it for expenses or they will use it for purchasing fresh investment. Okay, அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. பண்ணிட்டே இருந்து they will sell some stock, they will buy some stock. ரிலையன்ஸ் வாங்குறான், டிசிஎஸ் விற்கிறான், என்னமோ பண்ணுறான் அந்த ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்காரன். ஆனால் என்ன பண்ணாலும் ஃபைனலி he is not declaring in dividend to you as a unit holder. அவனே காசு வச்சுட்டு இருக்கான். ஓகே, வாட் எவர் மணி தேர் ஜென்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் எல்லாம் என்ன வேணா இருக்கணும், தட் இஸ் பார்ட் ஆஃப் த ஓவரால் பூல். அந்த மாதிரி பிளான் growth பிளான் சொல்லுவோம். ஓகே, இட்ஸ் வெரி சிமிலர் டு டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுனா, இந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டோரி ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அதே ஸ்டோரி தான். ஆனால் டிவிடெண்ட் டிக்ளேர் மேனுவலாக ஃபிசிக்கலாக டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறான். உங்களுக்கு கைக்கு ஐடியலி யூ ஷுட் கெட். ஆனால் டிக்ளேர் பண்ணி உடனே என்ன பண்ணுறான், உங்களுக்கு கை கொடுக்க மாட்டேன், அந்த டிவிடெண்டை வந்து நான் திருப்பி இதிலே ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூ வில் கெட் சம் யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் growth பிளான் என்ன ஆகும், யூனிட்ஸ் கவுண்ட் மேலே போகாது. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட் பிளான் என்ன ஆகும், யூனிட்ஸ் கவுண்ட் மேலே போகும், NAV கீழே வரும். ஓகே, அதுதான் வித்தியாசம். இப்போ டிவிடெண்ட் ஆப்ஷன் என்ன, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், டிவிடெண்ட் கையும் கொடுக்கலாம். அது பாருங்க, டிவிடெண்ட் பெய்ட் ஃப்ரீக்வென்ட்லி, மந்த்லி, குவார்டர்லி, ஆனுவலி, ஃபர்தர் டிவிடெண்ட் பெய்ட் டிவைடட் ஆஸ் dividend plan further divided as dividend payout. NAV falls to the extent of dividend paid in cash. Dividend payout பண்ணா cash value போகும், so NAV will fall. Dividend reinvestment அப்படின்னா என்ன, கேஷ் பே பண்ணாமல் அதே ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ் டிவிடெண்ட் NAV ஃபால்ஸ் பட் அடிஷனல் யூஸ் லேட் ரிசீவ்ட். இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அடிஷனல் யூனிட்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ டிவிடெண்ட் பிளான்ல ரெண்டு வழி, ஒன்று வந்து கையில் டிவிடெண்ட் கொடுக்கறது, இன்னொரு கையில் கொடுக்காம அதே டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து growth பிளான். அதில் வந்து டிவிடெண்ட் பற்றி பேசவே ஒன்று மாட்டோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இனிஷியலாக நான் வந்து டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 50,000 போட்டிருக்கேன், growthல ஒரு 50,000 போட்டிருக்கேன். இது வந்து NAV 10. ஓகே, வெரி குட். யூனிட்ஸ் எவ்வளோ வந்தது, 50,000 by 10, 5,000. ஓகே, வெரி குட். இயர் அண்ட் NAV என்ன, 15 ரூபா. ஓகே, என்ன பண்ணியிருக்கான், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கான், 2 ரூபா டிவிடெண்ட். 2 ரூபா எவ்வளோ, 15ல் 2 ரூபா கொடுக்குறான். எவ்வளோ யூனிட்டு, 5,000 யூனிட்ஸ். ஸோ 5,000 into 2, 10,000. 10,000 வந்து நம்ம கையில் வரணும். ஆனால் வந்து அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த NAVயில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம், 10,000 அட் எக்ஸ் டிவிடெண்ட் NAV. எக்ஸ் டிவிடெண்ட் என்ன, நம்ம 15 ரூபா NAV மைனஸ் 2 rupees டிவிடெண்ட். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது, மிச்சம் இருக்கிறது 13. இந்த 10,000 என்ன டிவிடெண்ட் வருதோ அது வந்து 13 ரூபா NAVயில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ 10,000 by 13 போட்டால் 769.23 வரும். ஸோ ஒரிஜினல் யூனிட்ஸ் 5,000, ரிவைஸ்டு எடிஷன் வந்து 769.123. ரெண்டும் சேர்த்து எவ்வளோ, 5769.23. இந்த 5769.23 இஸ் இன்க்ரீஸ்ட் யூனிட்ஸ். ஆனால் NAV என்னாச்சு, 15லேருந்து 2 ரூபா டிவிடெண்ட் பே பண்ணிங்களே, அந்த 15 வந்து 13 ஆயிடுச்சு. ஸோ யூ மல்டிப்ளை திஸ் 5769.23 into 13, you will get 74,999.9. ரவுண்டிங் ஆஃப் எரர், அது தவிர வேறும் கிடையாது. இன்னொரு பிளான் என்ன, growthல என்ன டிவிடெண்ட் ஒன்றும் கிடையாது. க்ளோசிங் NAV என்ன, சேம் 15. இன்னொன்று எவ்வளோ யூனிட், 5,000. 5,000 into 15, 75,000. ஸோ போத் ஆஃப் தெம் ஆர் சேம் 75,000. நீங்கள் growth பிளான் பண்ணாலும் டிவிடெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் the value of the total value of the portfolio will not change. only வந்து உங்கள் மேலே கீழே போகும். என்னது, ஒரு யூனிட்ஸ் மேலே போகும்னா NAV கீழே வரும். அதுதான் கதை. ஓகே, இப்போ இது கிளியராக புரிஞ்சதில்லை. இப்போ now let us go back. Now let us come back to the story. என்னது, what is the story pa? Face value of unit is invested 5 lakhs in plan and 10 lakhs in bonus plan. கேள்வி என்ன, which question is this? This is question number 12. நம்ம ஆர்டர்லேயே போகிறோம் பார்த்தீங்களா, நடுவில் 2-3 கொஷின் விட்டுட்டோம். ஆனால் வந்து தெர் ஆர் கண்டினியூஸ் வந்து நம்ம நிறைய கொஷின் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ டிவிடெண்ட் பிளான், போனஸ் பிளான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 lakhs, இது வந்து 10 lakhs. ஓகே, NAV இஸ் ஓப்பனிங் NAV எவ்வளோ, 46, 42. இந்த NAV ஆஃப் டிவிடெண்ட் பிளான்னா அது ஓப்பனிங்கா சப்சிக்வெண்ட்டா, ஓப்பனிங் தான்ப்பா. 46 and 42. ஓப்பனிங் NAV டேட் என்ன, எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், 1/4/14. இப்படி தான் தெரிஞ்சது எனக்கு. இது ஓப்பனிங் எப்படி தெரிஞ்சது, பிகாஸ் 1/4/14 தான் இது NAV. வந்து
31/12/14 என்னமோ ஆச்சு. என்ன ஆச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஸோ என்ன ஆகும், அவன் வந்து என்ன கொடுத்துருக்கான், டிவிடெண்ட் வந்து 12%, சாரி இதான் பேசிகிட்டு இருக்கேன் நான். டிவிடெண்ட் வந்து 12%. அண்ட் என்ஏவி ஆஃப் டிவிடெண்ட் பிளான் வந்து 47. ஸோ இந்த பிளானில் டிவிடெண்ட்னு சொல்லியிருக்கான். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக, டிவிடெண்ட் அப்படியே கேஷ் பே அவுட்டா? கேஷ் பே அவுட்னா என்ன ஒன்று, இந்த ஹவு வில் யூ ஃபைண்ட் அவுட் ஈல்டு அதெல்லாம் முடியாதுல்ல. ஸோ யூ ஹேவ் டு அஸ்யூம் இட் இஸ் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அஸ்யூமிங் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, 31/12 எவ்வளோப்பா டிவிடெண்ட்? அது எவ்வளோ பர்சன்ட்? 12%. 12% at the rate of 47. First number of units என்ன? Units. 5 lakh by 46. 10869.56. இன்னொன்று வந்து 10 lakhs by 42. 23,809.52. ஓகே, இது யூனிட் கவுண்ட். இப்போ டிவிடெண்ட் என்னாச்சு, 31/12 வெறும் டிவிடெண்ட் தான் வந்திருக்குது, வேற ஒன்றும் வரல. 31/12 டிவிடெண்ட் at the rate of 47. அப்படின்னா என்ன, ஆன் தட் டே the NAV was 47, you were given a 12% dividend. 12% on what? 12% on face value. Face value எவ்வளோ? ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா தான், அது ஒன்றும் மாறல, கொடுத்துருக்காங்க. Face value of unit is 10 rupees. So what is the dividend value? Dividend value is 10869.56 into 10 into 12%. இது எவ்வளோ வரும்? 10869.56 into 10 into 12%. 13043. 13043.47. இந்த டிவிடெண்டை நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம்? ஓகே, at what rate will you reinvest? You will reinvest at 47. ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, அது வந்து எக்ஸ் டிவிடெண்ட் என்ஏவியில் தான் நாங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம், இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது நீங்கள் வந்து 10,000, அது வந்து யூ சப்ராக்ட் த டிவிடெண்ட் ஆஃப் 2 rupees, அப்புறம் 13 தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ 10,000 by 13 இப்போ தானே சொன்னீங்க, நீங்கள் இப்போ என்ன மாற்றுறீங்கன்னு நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் கேள்வி. ஆனால் இங்கே அது கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஹியர் we are not told whether this is NAV of dividend plan pre-dividend or post-dividend. See, after deducting dividend irukkalamla, so that is not given. So you have to assume that is after dividend. That is how they have assumed in the material. And all the questions in the CA Institute material have been done like that only. So you have to assume that this is post-dividend NAV. Okay, that is how you have to assume. You venna poi paarenga main 18 question paper la, that is how it is done. So dividend units எவ்வளோ? 13043.47 divided by 47, that is equal to 277.52. ஸோ க்ளோசிங் யூனிட்ஸ் எவ்வளோ ஆகும்? இது ப்ளஸ் இது. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன், நீங்கள் எக்ஸாமில் ரவுண்ட் ஆஃப் எல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு ஸ்பேஸ் கிடையாது, அதுதான் பிரச்சனை. 10869.56 ப்ளஸ் 277.52 பண்ணோன்னா 11147.08 இது ஆச்சு. இது ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன, இவன் என்ன பண்ணியிருக்கான், போனஸ் பிளான். போனஸ்க்கு இதே மாதிரி தான் ஒரு எக்ஸம்ஷன் சொல்கிறேன். போனஸ்க்கு என்ன ஆகுது, இல்லை ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் பண்ணிடலாமா, அப்புறம் போனஸ் பிளானுக்கு வரலாம். போனஸ் அப்புறம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா தட் இஸ் அ பெட்டர் வே டு ஹேண்டில். அப்புறம் டிவிடெண்ட் எப்போ, 31st மார்ச்க்கு வந்து இவன் டிவிடெண்ட்டு 15% கொடுத்துருக்கான். 31 March 15 17 எந்த வருஷம் பாது? 16. எவ்வளோ டிவிடெண்ட்டு? 15%. என்னாகும்? 1147.08 into 10 into 0.15 எவ்வளோ வரும்? 16720.62. NAV வந்து எவ்வளோ யூனிட் அதுக்கு வந்து NAV 49.5. So units reinvested is equal to 16720.62 by 49.5. 337.790. Okay, closing units எவ்வளோ? இப்போ நமக்கு இங்கே க்ளோசிங் யூனிட்ஸ் எவ்வளோ வரப்போகுது? இங்கே வந்து க்ளோசிங் 11,000 ப்ளஸ் 337. ஸோ 1147.08 ப்ளஸ் 337.79 அப்படின்னா get 11,484.87 யூனிட்ஸ். இது வந்து எப்போ? 31/3/2016.
31/3/2016 வந்து 15% dividend distribute பண்ணதுக்கு அப்புறம். Then what is next period when there is a dividend given? 31/3/18. So 31/3/18 la dividend was 10% and at the rate of 48 NAV. 48 NAV. So dividend is equal to 11,484.87 into 10% into 10 divided by your NAV of 48. So into 10% of 10 is 1 divided by 48. You get dividend units reinvested 239.268. Closing units எவ்வளோ? 239 plus 11,484.87. Panna you'll get 11,724.138 units. So closing units வந்து 11,724. Now what is your yield? Annualized yield கேட்டிருக்கா. Annualized yield is equal to holding period yield into 365 by days. Okay. இப்போ நமக்கு க்ளோசிங் இப்போ நமக்கு ஹோல்டிங் பீரியட் yield எப்படி? ஹோல்டிங் பீரியட் yield is equal to closing by opening, closing minus opening by opening, okay, into 100. இது எவ்வளோ? க்ளோசிங் வந்து 11,724.138 வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஆனால் அதோட NAV என்ன? அண்ட் 31st March 19க்கு இதெல்லாம் டிஸ்கஷனு. 31st March 19க்கு வந்து NAV வந்து 49. ஓப்பனிங் எவ்வளோ? 5 lakhs. Opening by 5 lakhs into 100. So 11,724 into 49 is equal to 574482 minus 5 lakhs divided by 5 lakhs. What are 14.896% வரப்போகுது. 14.896%. இது வந்து 14.896 வந்து holding period yield. Holding period எவ்வளோ? 5 years. So annualized yield எவ்வளோ? Annualized yield is equal to your இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். Holding period yield of 14.896 into your 365 divided by days. You've held it for 5 years. 365 into 5. Yeah, here you very clearly given pa. You have invested on 1/4/24 and we are looking on 31/3/19. So 1/4/14, sorry. We invested on 1/4/14. So 14 to 15, 16, 17, 18, 19. So 5 years. So 5 வருஷத்துக்கு you have to compute the yield. So it will be simply இது cancel ஆனா by 5 ஆயிரும். So divide by 5 பண்ணோம்னா 2.979%. 2.979. இது வந்து என்னாச்சு? This is your dividend plan. இப்போ bonus plan என்ன ஆக போகுது? போனஸ் ஆக்சுவலி ஸ்லைட்லி சிம்பிளர். ஏன்னா போனஸில் வந்து இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ போனஸ் பிளான் என்ன? ஓப்பனிங் யூனிட்ஸ் NAV இன்வெஸ்ட்மெண்ட். ஓப்பனிங் யூனிட்ஸ் எவ்வளோ நமக்கு? ஓப்பனிங் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே, இங்கே போட்டுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakhs. டேட் என்ன? 1/4/14. NAV வந்து 42. 10 lakh by 42 பண்ணோம்னா 2380.95. 2380.9.52. சாரி, 2380.9 கிடையாது. 2380.9.52. ஓகே, இது ஓப்பனிங். அப்புறம் என்னாச்சு? என்ன கொடுத்துருக்கான்? போனஸ் எப்போ? 30th September. ஸோ 39/15. எவ்வளோ போனஸு? 1:4. போனஸ் வந்து 1:4. 1:4னா ஃபார் எவ்ரி 4 1 இஸ் கிவன். போனஸ் மீனிங் அதுதான். 1:4னா 1 இஸ் அலாட்டட் ஃபார் எவ்ரி 4. ஸோ 23,809.52 by 4 into 1 by 4 is equal to plus 23,809.52 plus 23,809.52 பண்ணா you get 29,761.90. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் போனஸ் எப்பப்பா? 39/17. அது NAV சம்மந்தமே கிடையாது நமக்கு. 1:6 அப்படின்னா என்ன? 29,761.9 into 1/6 plus 29,761
0.9 is the number of units. Okay, divide by 6 is equal to plus 29,761.9. So that will give 34,722.21. This is the closing unit count. So this is units. Okay, now what is the closing NAV? NAV is 44 at 31,319 closing NAV 44. So 34,722.2 into 44. Now closing value 15247.54. Okay, opening value of 10 lakhs. So divided by 10 lakhs minus 1. So return percentage is equal to 15247.54 divided by 10 lakhs minus 1. That's equal to 52.777%. Even in the holding period return. Annualized yield level 52.47 divided by 5 is equal to 10.55%. 10.5555 So this is how you do. Because I am doing this in pen and paper, I am not able to align it properly. When you are doing it, you'll proper paper everything will be very, very clean. Okay, next question balama. Next question is Sun Moon Mutual Fund, approved mutual fund, sponsored open-ended equity unit scheme, Chanakya Opportunity Fund. Our fund, mutual fund company, Chanakya was the scheme pair. There were 3 plans: dividend reinvestment, bonus, growth. Moon na discuss pannirren. Dividend reinvestment and growth and at the time of IPO in 1/4/2009, Mr. Anand, Mr. Bachchan and Charu, 3 investors invested 1 lakh each and chose B, C and A plan respectively. B na bonus, C na growth, A na dividend. We have qualification. The history of the fund is as follows. Dividend கொடுத்துருக்கான், bonus ratio கொடுத்துருக்கான், net asset value கொடுத்துருக்கான் day by day. On 1st July, all 3 investors redeemed the balance units. எப்போ இன்வெஸ்ட் பண்ணது 1st April 2009. அப்பா, okay, then they redeemed it on 31st July. 10 வருஷம் கழிச்சு. Okay, then annual rate of dividend who has invested in A, annual rate of dividend, okay, annual rate of dividend return. Okay, annual rate of return of Charu, annual rate of Anand, annual rate of return of Bachchan. Long term capital gain is exempt from income tax, very good. Short term capital gain is subject to 10% income tax. Okay, security transaction tax 0.2% only on sale or redemption. Ignore education cess. And then palay question they gave specific income tax treatment. Please don't come back to me with some sections on capital gains 112. Okay, இது இவன் கொடுக்குற கொஸ்டின் பற்றி நம்ம அந்த பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஷெல் வி டூ ஆல் செப்பரேட்டாக பண்ணது தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு யார் இந்த பிளானு? ஆனந்த் பிசிஏ. ஃபஸ்ட்டு நம்ம டிவிடெண்ட் பிளான், டிவிடெண்ட்டு ஓகே. ஃபஸ்ட்டு ஏ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இவன் யாருது? பிசிஏ, ஆனந்த் பச்சன் சாரு, மிஸ்ஸஸ் சாரு. ஓகே, இதுக்கு என்னது? டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். தே இன்வெஸ்டட் 1 lakh each. ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh. ஓப்பனிங் NAV. ஓகே, இவன் என்ன கேட்டிருக்கான்? கால்குலேட்டர் ரேட் ஆஃப் கால்குலேட் இதெல்லாம் கேட்டிருக்கான். ஓப்பனிங் NAV கொடுத்துருக்கானா? நீங்கள் கொடுக்கலையா? At the time of initial public offer, opening NAV 10. Usually IPO or new fund offer, IPO சொல்ல மாட்டாங்க, new fund offer சொல்லுவாங்க. New fund offerல opening NAV usually 10 தான் இருக்கும். Now அந்த 10 1 lakh number of units, நமக்கு number of units தேவையா? ஆமாம், ஏன்னா போனஸ்க்கு நமக்கு டிவிடெண்டுக்கு கம்ப்யூட்டேஷனுக்கு நமக்கு number of units தேவை. So we have to make an assumption. அவனே கொடுத்துருக்கானே ஃபேஸ் வேல்யூ பர் யூனிட் 10ன்னு சொல்லிட்டு. ஸோ வி கேன் டேக் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? டிவிடெண்ட் ரேஷியோ. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்? ஓப்பனிங் எனக்கு என்னென்ன டேட் இது? 1/4/2009. நெக்ஸ்ட் என்னாச்சு? 28/7/13. 28/7/13. இன்றைக்கி எவ்வளோ டிவிடெண்ட்டு? டிவிடெண்ட் அட் த ரேட் ஆஃப் 20%. 20% எவ்வளோ? இது யூனிட்ஸ் எவ்வளோ? யூனிட்ஸ் இஸ் 1 lakh by 10 is 10,000. ஓகே, டிவிடெண்ட் அட் த ரேட் ஆஃப் 20%. 20% என்ன? அண்ட் இது டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, NAV
30.70. இது வந்து என்ன பிளான்ப்பா? ஏ பிளான் தான். ஓகே, ரொம்ப குவாலிஃபிகேஷன் அது யூஸ் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ டிவிடெண்ட் எவ்வளோ ஆகும்? 10,000 யூனிட்ஸ் இன்டூ 10 rupees இன்டூ 20% டிவைடட் பை 30.7 இஸ் ஈக்குவல் டு யூனிட்ஸ் ரீஇன்வெஸ்டட். ஓகே, எவ்வளவு? 10,000 into 20% into 10 divided by 30.7 பண்ணோன்னா 651.465 okay units. So unit count, closing units 10,651.465. okay, next ennappa? Next, which date what happened? Dividend, but first we are doing dividend only, 31/3/14. Dividend 70% reinvested at 58.42. So 10,651.465 into 10 rupees into 70% divided by 58.42. 10,651.465 into 7 by 58.42. 1276.28 units. So closing evlo plus 10,651.465 11,927.74. then 31/10/17. dividend reinvestment evlo? Dividend percentage 40%. dividend 40% reinvested at 42.18. So 11,927.74 into 10 into 40% divided by 42.18 into 4 divided by 42.18 is 1131.13 plus 11,927.74. and gives you closing units 13,058.87. okay, 30/10 அதுக்கப்புறம் 15/3/18. 15/3/18 dividend at the rate 25%, reinvested 46.45. so 13,058.87 into 10 into 25% divide by 46.45 pa கணக்கு தப்பா போடாதீங்க. 46.45. okay, 13 into 2.5 divided by 46.45. now you will get 702.845 plus 13,058.87 panna you will get closing units 13,761.71. 15/3 க்கு அப்புறம் வேற ப்ரிவியூ அப்புறம் 24th March 19 dividend at the rate of 40%, reinvestment at 48.1. so 13,761.71 into 4 ஏன்னா 10 rupeesக்கு 40% வந்து 4 divide by 48.1 into 4 by 48.1 gives you 1144.43 plus 13,761.71 panna you will get 14,906.135. okay, 14,906.135. இதுதான் this is your closing units. இப்போ இந்த closing units என்ன கேட்குறான்? they have redeemed all units. so redemption இப்போ 31/7/19 இந்த NAV of 53.75. so redemption value is equal to 53.75 into 14,906.135. 801204.777. இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்னா 1 லட்சமா? 1 lakh. ஸோ இங்கே வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, தெர் இஸ் அ டேக்ஸ் இஷ்யூ.
security transaction tax, short term tax, long term gains. இப்போ இதில் வந்து ஷார்ட் டேர்ம் ஏதாவது இருக்கா? See, when are we computing? We are computing it on 31/7. We are computing it on 31/7. 31/7 1 year முன்னால் உங்களுக்கு ஏதாவது டிவிடெண்ட் வந்ததா? You got on 24th March, no? 18 March கணக்கில் வராது. Till 30th, from 1st of August 2018 இதுதான் வந்திருக்குது. So you got this many units. இந்த units, what is the reinvestment value? 48.1. What is the closing value? 53.75. So when you redeem, redemption value 801,204.77 less STT 801,204.777 into STT எவ்வளோ பர்சன்ட் சொல்லியிருக்காம்பா? into 0.2%, 1602.41. அப்புறம் நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எதில் வரும்? யூ வில் ஹேவ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஓன்லி தீஸ் யூனிட்ஸ் 1144.43 யூனிட்ஸ்க்கு வந்து யூ ஹேவ் இன்வெஸ்டட் அட் வாட் ரேட்? 48.1. how much have you got? இது வந்து மைனஸ். you've got 1144.43. you redeemed them at 53.75. ஓகே, இந்த 53.75 நம்ம எஸ்டிடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எஸ்டிடி யூ ஆர் எனிவே பேயிங் இல்லையா? ஸோ யூ கேன் அட்ஜஸ்ட் தட். இது வந்து இன்டூ 53. இது நான் திருப்பி க்ளீனாக எழுதுகிறேன். 1144.43 into 53.75 into 1 minus 0.2%. இதுதான் உங்களோட ரியலைசேஷன் வேல்யூ. ஓகே, minus 48.1 because this is the cost of acquisition. ஓகே, ஸோ இப்படி பண்ணலாம். ஸோ 53.75 into 99.8% வந்து 53.6425 minus 48.1 போட்டிங்கன்னா 55.425. ஸோ 1144.43 into 5.5425 பண்ணோன்னா into 1144.43 பண்ணோன்னா you will get 6343.00. ஸோ இது 6343.00 is the capital gain. இதுக்கு மேலே tax at the rate of 10% into 0.1 is 634.30. So net realization இது வந்து A, B, C. A minus B minus C. So 801,204.77 minus 1602.41 minus 634.3. Now you will get 798968.06. Okay, இதில் வந்து நான் வந்து here I have taken assumption என்னது? STT adjusted in sale price. இது பண்ணாலும் you'll get a very very close answer. ஏன்னா இது வந்து ரொம்ப டெசிமல் இருக்கு. ஓகே, பட் ப்ளீஸ் நோட் யூ கேன் டூ இட் திஸ் வே ஆர் யூ கேன் டூ இட் வித்வுட் எனி STT adjustment. நான் வந்து P600 அப்படி பண்ணியிருக்கேன். இதில் வந்து STT adjust பண்ணியிருக்கேன். எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ நெட் ரியலைசேஷன். ஸோ இப்போ என்ன ஆகும்? ஸோ holding period yield is equal to 798968.06 divided by 1 lakh minus 1 divided by 1 lakh minus 1 is equal to 6.9896%. period of holding. How many years? See, you invested in 2009 April. Then kanakku 2009 April. When did this close? 31/7/19. அப்படின்னா April 2009, 9 to 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. 10 years plus another 3 months. 3 months or 4 months? 10 years and 4 months. So 10 years and 4 months. அப்படின்னா 10 point எவ்வளோ years? Period of holding 10 years 4 months. That is equal to 10.33 years. 4 months na 4 by 12 is 0.33. So annualized yield is equal to இது வந்து 6 point இல்லைப்பா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னமோ தப்பு பண்ணிட்டேன் நான். 698.968. See, it is not 6.98, it's 698. Okay, 1 lakh வந்து 7 lakhs ஆச்சுன்னா you got more than 100% இல்லை, you got 698% return. So 698.968 divided by 10.33.
So 698.968 divided by 10.33. 67.663. Rounding off la koncham last decimal edavadhu vidyasam na there is not much of an issue, but this is the answer. Idu vandu nama dividend plan pannirkom. Idda periya meri nuisance idda. In the topic liye nuisance idda. Second enna bonus plan. Bonus plan enna moone da. Appa very good, excellent. Bonus plan. Idu yaarudhu? Who did the bonus plan, my dear friend? Bonus plan வந்து ஆனந்த். B. ஓகே, ஆனந்த் bonus plan. என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் 1,14,2009 at NAV 10 units 10,000. ஏன்னா எல்லாத்துக்கும் இதுதான் காமன் பா, இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. ஓகே, இப்போ போனஸ் எப்போ கொடுத்தான்? 31/3/14 5:4 போனஸ். இது 5:4 அண்ட் கீழே வந்து 1:3 1:1 கொடுத்தான். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஃபார் எவ்ரி 4 யூ ஆர் கிவன் 5. ஸோ 10,000 bonus is equal to 10,000 by 4 into 5. That is 12,500. So total units வந்து 22,500. ஏன்னா ஓப்பனிங் 10 ப்ளஸ் இந்த 12,500 ரெண்டு ஆட் பண்ணலாம். தென் இதுக்கு வந்து போனஸ் பிளானுக்கு நமக்கு இட் இஸ் நாட் யூ ஜஸ்ட் கிவன் த யூனிட்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் கணக்கிலே வராது. என்ஏவியே சம்பந்தமே கிடையாது நமக்கு என்ஏவியோட. தென் 31/3/18 31/3/18 என்ன? 1:3 1:3. ஸோ போனஸ் எவ்வளோ? போனஸ் இஸ் ஈக்குவல் டு 22,500 டிவைட் பை 3 into 1. என்னது? 7,500 வரப்போகுது. ஸோ டோட்டல் வந்து 30,000. தென் அப்புறம் வேறு என்ன? 24/3/19. இப்போ என்ன பண்ணால் 1:4 1:4னா போனஸ் இஸ் ஈக்குவல் டு 30,000 டிவைடட் பை 4 into 1 அப்படின்னா 7,500. ஸோ க்ளோசிங் யூனிட்ஸ் வந்து 37,500. ஓகே, ஸோ க்ளோசிங் NAV எவ்வளோப்பா? நம்மது க்ளோசிங் NAV ரிடம்ஷன் ஆன் 31st March 31st July வந்து 22.98. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 1 lakh. க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ? 22.98 into 37,500 பண்ணுறோம். ஸோ 37,500 into 22.98 பண்ணால் யூல் கெட் 8,61,750. ஓகே, இதுலேயே அப்புறம் டேக்ஸ் இருக்கா? ஆமாம், இதுலேயும் த போனஸ் தட் யூ ஹவ் பீன் கிவன். ஸோ இது வந்து போனஸ்க்கு வந்து செப்பரேட் யூ வில் ட்ரீட் த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அஸ் 0 அந்த மாதிரிலாம் கதை இருக்குது. ஓகே, ஸோ யூ பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். ஸோ இது 1/4னா இது வந்து நம்ம 1:4. இது 24th March 2019 அதுதானே கணக்கு நமக்கு. தட் இஸ் த டே வென் 24th March which will come for bonus computation 1 year before. ஷார்ட் டேர்ம்னா இஸ் 1 year, லாங் டேர்ம் greater than 1 year. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து அலாட் பண்ண போனஸ் வந்து 24th March. ஸோ இங்கே NAVக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ யூனிட்ஸ் allotted in 1 year is equal to 7,500. சேல் வேல்யூ வந்து 22.98. ஸோ 7,500 into 22.98 பண்ணால் you will get 1,72,350. This is the closing, this is the sale value. இந்த சேல் ப்ரொசீட்ஸில் வந்து காஸ்ட் ஆஃப் எக்விஷன் வந்து போனஸ்க்கு 0 மறந்துடாதீங்க. ஓகே, காஸ்ட் ஆஃப் எக்விஷன் 0. லெட் மீ கம் பேக். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வில் ரிமூவ் STT at the rate of 0.2%. 861,750 into 0.2% போட்டால் 1723.5. இதுதான் STT. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த சேல் வேல்யூ இருக்குல்ல, அதுலேயும் STT சப்ராக்ட் பண்ணோம். லெஸ் STT 0.2%. அப்போ தான் யூ வில் கெட் த கரெக்ட் கேபிட்டல் கெயின். ஸோ கேபிட்டல் கெயின் இஸ் ஈக்குவல் டு 7,500 into 22.98 into 1 minus 0.2% minus 0. So 7,000 and 22,500, 7,500. So 22.98 into 99.8% into 7,500. Now
172,005.3 இதுதான் capital gain. This is the sale value and இது வந்து நம்ம வந்து we will have to subtract the நம்ம STT portion. Okay, இதுதான் capital gain. Capital gain மேல tax எவ்வளோ? Short term capital gain tax at the rate of 10% is equal to 172,000.53. So net realization எவ்வளோ? Net realization is whatever the value you have got here, 861750 into or into minus 1723.5 minus 1723.5 minus 172,000.53. 861,750 minus 1723.5 minus 172,000.53. You get 842,825.97. Investment 1 lakh. Holding period yield is equal to 842,825.97 divided by 1 lakh minus 1. 742.82%. So annualized yield is equal to 742.82 divided by 10.33. Panna 71.91%. If you round off any decimal, second decimal, third decimal, you may have some slight variation. Next, third and plan C, growth. This is super simple. Plan C growth lenna closing value 82, initial value 33, initial value 10. So 82 point develop 82.07. Closing NAV 82.07. அப்புறம் ஓப்பனிங் NAV 10. இதில் வந்து ஏதாவது இது இருக்குமா நமக்கு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல்? லாங் டேர்ம் எனிவே கிடையாது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் என்னென்ன? ஷார்ட் டேர்முக்கு வந்து நமக்கு இதில் வந்து ஏதாவது NAV லாஸ்ட் யூனிட்ஸ் அலாட் பண்ணுறது, டிவிடெண்ட் கொடுக்கறது ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஒன்றுமே கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ டேக்ஸ் அட் ஆல், ஓன்லி STT தான். ஸோ க்ளோசிங் NAV net realization is equal to 82.07 into 10,000 into 99.8%. That is equal to 19,058.60. Opening investment வந்து 1 lakh. So holding period return or yield is equal to 819,058.6 by 1 lakh minus 1. 719.0586. This is the holding period yield. So annualized yield is equal to 719.0586 divided by 10.33. 69.608. கேட்ட கேள்வி என்னப்பா? எல்லாம் பதில் சொல்லியாச்சா? நம்ம calculate annual rate of return of Charu, of Anand, of Bachchan. பண்ணியாச்சு, 3 பேர் தான் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ லென்தி ஒர்க்கிங்கு. ஸோ இந்த சாப்டர் எல்லாமே A by B by C, A by B, B by C, A இருக்குது, B இல்லை, இதே கணக்கு ஓடிட்டே இருக்கும் இந்த சாப்டர். அதுதான் இந்த சாப்டரில் மெயின் நியூசன்ஸே அதுதான். ஓகே, இஃப் யூ கேன் வாண்ட் டு சே இட் நியூசன்ஸ் அது, பட் திஸ் த மெயின் இஷ்யூ இன் திஸ் சாப்டர். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.